சின்னதா பண்ணுவோம்னு சொல்லி தான் எங்க ஃபாதர்ட்ட ஆரம்பிச்சேன். அவர் வந்து ஒரே ஸ்ட்ரிக்டா வந்து எது பண்ணாலும் எனக்கு பிரம்மாண்டமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைட்லைன்ஸ்ல எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்ம ஹையர் பண்ணி பேசி கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸா தான் நாங்க இந்த பிளான் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு 9:30 10 o'clock இருக்கும். ரைட் நோ டைம் இஸ் 1 o'clock. எக்ஸாக்ட் டேட்டாஸ் இல்ல 2000 to 3000 people பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ விச் இஸ் வெரி குட் நியூஸ். ஐ எம் கிளாட் டு ஹியர் இட். இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகப்படியான வேலைகளுக்கு எடுத்திருப்பாங்க நான் நம்புறேன். வெயில்ல வர பசங்களுக்கு வந்து அவங்க தாகமே தாகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ சார் வந்து என்ன சொல்லிட்டாங்க, சர்ப்ளஸா வரவங்களுக்கு எல்லாருக்குமே பட்டர் மில்க் கொடுத்தாகணும், பசியில் இருக்கிறவங்களுக்கு வாட்டர், அதுக்கெல்லாம் பிஸ்கெட்ஸ் எல்லாமே நான் ஸ்டாப்பா வந்தாங்க அத்தனை பேருக்குமே கொடுக்குன்ற ஒரு இன்டென்ஷன்ல கொடுத்தது. ஒரு 3000 பீப்புளுக்கு மேல நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். எமர்ஜென்சி சர்வீஸ்ல தேவைப்படும் அப்படின்றது ஒரு ஆம்புலன்ஸ், டாக்டர் டீம், எமர்ஜென்சி கிட்ஸ். ஸோ இதால தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே பண்ணியிருக்கிறது. இது தனிநபராக பண்ணியிருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஸோ இதை வாட்ஸ்அப்ல முதற்கொண்டு பகிர்ந்த எல்லாருக்குமே இது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாப் ஃபேர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆன அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளேஸ்மெண்ட் ஆகாதவங்களுக்கும் நீங்க மனம் தளரக்கூடாது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் தான் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கு விமர்சனம் கூட கிடையாது. தோல்வியை நினைச்சு என்னைக்குமே பயப்பட வேண்டாம். இது இல்லைன்றது அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு இன்னும் மேல்மேலும் இன்னும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.